சீமானோட தேர்தல் அறிக்கையில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம மழை நீரை வந்து கரெக்டாக சேமிக்க மாட்டோம், கரெக்டாக வந்து பயன்படுத்த மாட்டோங்கிறது தெளிவாக போட்டிருக்காரு. இந்தியா ஃபுல்லாக எடுத்தீங்கன்னா வெறும் 2.5 விழுக்காடு தான் நமக்கு தண்ணீர் இருக்கு. பட் அது போதுமானு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாக மழை நீரை சார்ந்த மாநிலமாக தான் தமிழகம் இருக்கு. இங்கே எவ்வளோ வருதுன்னா ஆண்டுக்கு 43,000 கோடி, அதாவது 4,300 100 கோடின்னு போட்டிருக்காரு. பட் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கு, ஆனா மிக அதிகமா இருக்குங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனா நம்ம உண்மையாவே அதை வந்து பயன்படுத்துறது வந்து வெறும் 20,000 கோடி தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். பாக்கி இருக்கிறது 23,000 கோடி வந்து அப்படியே கடல்ல வந்து வேஸ்டா போகுது. இதை நம்ம குளத்துலையும் ஆத்துலையும் வந்து தங்க வச்சோம்னா எல்லாருக்கும் தனிநபருக்கு உள்ள தேவையான தண்ணீர் கிடைக்கும். விவசாயிகளுக்குள்ள தண்ணீரும் மிக அதிகமாக கிடைக்கும். இதனால வந்து உற்பத்தி அதிகமாகும். விவசாயிகள் கடன்ல கஷ்டப்பட மாட்டாங்க. விவசாயிகளோட மரணம் பல மடங்கு குறையும் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காரு. ஸோ மழை நீரை பத்தி ஒரு அருமையான இது தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம வரவேற்கணும். நம்ம சீமான் அண்ணன் இந்த மாதிரி சிறப்பான தகவல் உங்களுக்கு தெரியணும்னா சீமானோட தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் புதிதா இருக்கு. அதை கூகுள்ல இருந்தா எடுத்திருப்பார். இருந்தாலும் நம்ம அதை வந்து தமிழாக்கம் பண்ணி அழகா கொடுத்திருக்கிறார். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.